பாத்தீங்கன்னா வெக்கையா இருக்கு. ஆமா, என்னங்க வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு? எந்த வட்டமும் இல்லாத வெயில் இந்த வட்டம் இருக்குண்ணே. ரொம்ப சிரமம். என்ன பண்ண போறோம்னு தெரியல, எதை நோக்கி போறோம்னு தெரியல. வண்டியை ஓட்டம்னே ஃபுல்லாகவே அனல் காற்று அப்படியே மூஞ்சிலே வந்து அடிக்குதுண்ணே. ஹெல்மெட்டை போட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குண்ணே. முதல் போலீஸுக்கு பயந்து ஹெல்மெட் போட்டோம், இப்போ இதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுற மாதிரி இருக்கு. வேற ஹெல்மெட் போடணும் வேறு சொல்கிறாங்களா? ஹெல்மெட் போடாமல் இருக்க முடியாது. நான் ஹெல்மெட்டில் போட்டால் அதுக்கு மண்டை வேர்க்கும். இதுக்கு சொல்லணும்னா மர வளர்ப்போம் மழை பெறுவோம்ன்ற மாதிரி தான் நான் சொல்லணும். அப்புறம் வேலையே வெயிலில் அலையிறது தான். ஆனால் அது எங்களாலே தாங்க முடியல. நாங்கள் எப்பயுமே வெயிலில் சுற்றுறோங்க, எங்களாலே இந்த வெயில் தாங்க முடியல. என்ன போன வாட்டியோட இந்த வாட்டி வெயில் அதிகமாக இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப வெயில் அடிக்குதுண்ணே, ஆட்டோவே ஓட்ட முடியல. எல்லா இடமும் பாத்தீங்கன்னா வெக்கையா இருக்கு. ஆமா, என்னங்க வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு? எந்த வட்டமும் இல்லாத வெயில் இந்த வட்டம் இருக்குண்ணே. உங்களுக்கு அதை வெயில வந்து தாங்கவே முடியல. டிராவலில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்த மாட்டேங்குது. அவ்வளோ டெம்பரேச்சர், கண்ணுங்கள்லாம் இருக்குது, தலைவலி பயங்கரமாக இருக்குது வெயில். தான் இப்போ உங்களோட அனுபவம் என்ன இந்த வெயிலில்? ரொம்ப சிரமம். என்ன பண்ண போறோம்னு தெரியல, எதை நோக்கி போறோம்னு தெரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்புறம் வேலையே வெயிலில் அலையிறது தான். ஆனால் அது எங்களாலே தாங்க முடியல. நாங்கள் எப்பயுமே வெயிலில் சுற்றுறோங்க, எங்களாலே இந்த வெயில் தாங்க முடியல. மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னே தோணுது. இப்போ உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதில் இந்த வெயிலில்? வண்டியை ஓட்டம்னே ஃபுல்லாகவே அனல் காற்று அப்படியே மூஞ்சிலே வந்து அடிக்குதுண்ணே. ஹெல்மெட்டை போட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குண்ணே. முதல் போலீஸுக்கு பயந்து ஹெல்மெட் போட்டோம், இப்போ இதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுற மாதிரி இருக்கு. இந்த ஊரை தான் அப்படி அநியாயம். இது ஜாஸ்தியாக இருக்குன்னா ரொம்ப முடியல ப்ரோ. வீட்லேயும் இருக்க முடியல, வெளியாச்சு வரலான்னு பார்த்தா வேலைக்கும் நிம்மதியாக போக முடியல. அவ்வளோ கொளுத்துட்டு வெயில். நீங்கள் ஜொமேட்டோ பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல வெயிலில் போக முடியல ப்ரோ. வெயில் ஆர்டர் எடுத்தாலும் இங்கேருந்து 9 கிலோமீட்டர் போட்டுருவாங்க, லாங் போட்டுருவாங்க. போட்டால் இங்கேருந்து வெயிலில் போகணும். அதுக்குள்ளே என்ன சொல்ல வேர்வையாக ஊற்றி இதாக இருக்கும் ப்ரோ. ரொம்ப மண்டை வேறு வலிக்க ஆரம்பிச்சிடும் வெயில். உங்களுக்கு ட்ராவல் வேறு பண்ணிகிட்டே இருக்கணும், வெயில் ஹெல்மெட் வேறு போட்டிருக்கணும். இப்போ வேறு ஹெல்மெட் போடணும் வேறு சொல்கிறாங்களா? ஹெல்மெட் போடாமல் இருக்க முடியாது. நான் ஹெல்மெட்டில் போட்டால் அதுக்கு மண்டை வேர்க்கும். இங்கேருந்து ஓயாமல் ரைடு போய்கிட்டே இருப்போம். போக அவங்க மண்டை ஹெல்மெட் போட மண்டை கனமாயிரும், அடுத்து மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெயில் ரொம்ப தாக்கம் எப்படி இருக்குது? வெயில் தாக்கம் எப்படி இருக்கு? வெளியே நடக்க முடியாத தாக்கம் தானே இருக்கு. நடக்கவே முடியலன்றீங்களா? சரிண்ணே, இப்போ இந்த வெயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? வெயில இருந்து டிப்ஸ் சொல்லணும்னா மர வளர்ப்போம் மழை பெறுவோம்ன்ற மாதிரி தான் நான் சொல்லணும். மரத்தை பார்த்து எப்பனே வெயிலேருந்து தப்பிங்க? வேற ஈஸியாக கைவசம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. வேற என்ன ஈஸியாக கைவசம்னு என்ன சொல்ல? அப்படின்னு ஜூஸ் குடிக்கணும், ஏதாச்சும் குடிக்கணும். தண்ணிப்பழ ஜூஸு, சர்பத்து இதெல்லாம் குடிக்கணும். கூலிங்கான ஐட்டத்தை சேர்த்துக்கறணும். கொடுத்ததான் ப்ரோ செய்தி. சரி ப்ரோ, இப்போ வந்து இந்த வெயிலை தடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் மக்களுக்கு சொல்லிடுறேன். தெரிஞ்ச டிப்ஸ்னால் நிறையா தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் தெரியும் இல்லை. ஆமாம். சரிண்ணே, இப்போ இந்த வெயிலேருந்து தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இன்னும் மழை பெய்யணும், இயற்கை கொஞ்சம் கூலிங் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? இன்னும் மரம் வளர்க்கணும், அந்த மாதிரி இது பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ரொம்ப ஆளுகளை ரொம்ப வெயில் ரொம்ப வெப்பம் தாங்க முடியாமல் ஆள் இருக்காங்க. என்ன செய்ய? இப்போ நாங்கள்லாம் எப்பவும் பைக்கில் 2 வீலரில் தான் பைக் இருக்கோம். வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது நாம் இந்த வெயிலில். அதனால தான் பேசாமல் ஒரு நிழலை பார்த்து நின்றுக்கலாம். அப்பப்போ ரொம்ப வண்டியில் போகும்போது நிழலை பார்த்தா நின்றுவீங்க. போயில ஒரு நிழல் வேப்ப மரம் வந்துச்சுன்னா எங்கேயாவது பார்த்து அப்படியே ஓரம் பண்ணி பார்த்து ரொம்ப நேரம் கண்டு தான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வேலையே பார்க்க முடியல நம்மளால. என்ன இப்போ அந்த வெயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மக்களுக்கு சொல்லிடுங்க. வெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரவே கூடாது. வீட்டுக்குள்ளேயே வேர்க்கிறேனே, கசகசன்னு இருக்கேனே. ஏசியை மாட்டிக்கிறாட்டுனே, வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏசியை மாட்டேன், இல்லைன்னா ஏர் கூலர் இருக்குது, எல்லாம் வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது. வெளியே வர வேணான்றீங்க? இந்த மாதம் வெளியவே வர வேணாம். வந்தால் ஆளு எல்லாம் மயக்கம் மட்டும் தான் கீழே விழுகணும்.